ராகினிக்கு பசுபதி என்ன பண்ணுறாரு, கிராண்டாக வந்து ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ராகினி ரொம்ப சந்தோஷமாக வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே. ராகினியும் வந்து அஜயும் அடுத்து வந்து என்னப்பா யாருமே வரல அப்படின்னு, யார் வரணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு யாருப்பா, காவேரி தான் அப்படின்னோடனே, அவள் எப்படிம்மா வருவா, அவளையும் காவேரியும் வந்து நம்ம விஜயும் வந்து என்ன பாடுபடுத்தி எடுத்துருக்கோம், நம்ம எப்படி அவங்களாம் வருவாங்க, இல்லைப்பா அவள் முன்னாடி கெத்தாக நிற்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, ஆனால் அவள் வந்தால் நல்லாயிருக்கும், அவள் எங்கே வரப்போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரிங்க சம்மந்தி, உங்கள் சைட்லேருந்து எந்த சொந்தக்காரங்களையும் வரலையே சம்மந்தி அப்படின்னா, கூப்பிட்டா தானே வருவாங்க, என்ன ஏன் கூப்பிடல, ஏற்கனவே வீட்டில் வந்து எல்லோரும் கோச்சிட்ருக்காங்க, எப்படி சம்மந்தி நான் கூப்பிட முடியும், அதனால தான் கூப்பிடல சம்மந்தி, நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அப்புறம் வந்து பாருங்களேன் எங்களை எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க, சரிங்க சம்மந்தி உங்கள் இஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கல்ல என் ஊரையும் வந்து நான் இருக்கிற வந்து இடத்தையும் அப்படின்னா, ஆமாம் சம்மந்தி பெரிய இடமா இருக்கே, உங்கள் இடம் உண்மையிலே சூப்பர் சம்மந்தி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து வாயை பொழக்கிறாரு அன்பரசு. விஜயும் காவேரி இந்த ஊரில் தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து அவங்கள போட்டு அந்த கலாய்ச்சிருக்கீங்க, அவங்க எப்படி வர முடியும், அவங்க வந்ததாக கூட நல்லா தான் இருந்திருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. சரி அவங்க வராமல் இருக்கிறதே நல்லது தான், அந்த காவேரி வந்தால் ஏதாவது வேலை பண்ணுவா, அவள் வரலனாவே நம்மளுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் விஜயும் காவேரியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னம்மா கண்ணு எப்படி இருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம காவேரி ராகினியை பார்த்து, ராகினிக்கு செம்ம கடுப்பா, பரவாயில்ல இவ்வளோ கிராண்டாக இருக்கியே, செம்ம கிராண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பரவாயில்ல சூப்பராக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை வைக்கிறாங்க. ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. என்னம்மா நீ மட்டும் என்னை கலாய்க்கலாம், நான் மட்டும் உன்னை கலாய்க்கக்கூடாதா, நீ மட்டும் என்கிட்ட எவ்வளோ பேசினேன், அதில் நான் கொஞ்சம் தானே பேசினேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு. வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி நிற்கிறாரு. ஏன் 2 பேர் பிரியவே மாட்டிங்களா, அப்படி ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அவங்க சித்தப்பா விஜய் பார்த்துட்டு, நீ வராமல் இருந்துட்டு பயந்துட்டப்பா, பரவாயில்ல வந்துட்டேன், ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ்ண்ணே அப்படி சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. அமைதியாக இருக்கார் விஜய். உடனே விஜயும் காவேரி அப்படியே கை கொடுத்தபடி வராங்க. வந்துட்டு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எதுக்காக நீ வந்த, எனக்கு ஒன்றுமே புரியல, இவ எதுக்கு வந்தா, ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட போகிறாடா, இழுத்து விட்டால் பார்த்துக்கலாம், இது ஏன் ஊர், யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி விஜய் இதுக்கு இப்போ வந்தாங்க, அதுவும் நம்ம கூப்பிடும்போது வந்து அப்படியே வந்து ஓவராக பண்ணாங்க, இப்போ என்னமோ வந்திருக்காங்க, ஒன்றும் புரியலையே, இவங்க வந்து இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு பசுபதி. உடனே விஜய் வராரு பசுபதி கிட்ட, என்ன பசு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் தான் வந்து அவ்வளோ கூப்பிட்டீங்களே, வீட்டு வாசலுக்கு வந்து கூப்பிட்டீங்களே, அதனால தான் வந்தோம், ஏன் எங்கள் ரிசப்ஷனுக்கு உங்களை நாங்கள் கூப்பிடல, ஆனால் அடையா விருந்தாலே நீங்கள் வந்து என்னென்ன படம்லாம் போட்டு காட்டினீங்க, அதில் கொஞ்சமாவது நாங்கள் செய்வேனாவா, செஞ்சால் தானே எனக்கும் காவேரிக்கும் நிம்மதியாக இருக்கும், என்ன செய்ய போகிறீங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இது என் ஊர், ஓ அப்படியா உங்கள் ஊரா, சொந்த ஊரில் தான் அசிங்கப்பட்டால் தான் சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாரு பசுபதி, இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இது வந்து காவேரி விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க, தம்பதிகள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிரிங்க அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க. 2 பேரும் க்ளோஸாக வந்து அப்படியே வந்து தோள் மேலே கை போட்டு அப்படியே வந்து அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க வந்து ராகினிக்கு ஒன்றுமே புரியல, பசுபதிக்கு ஒன்று புரியல, ஏதோ செய்ய போகிறா, கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுமா, இவ என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே, என்ன ஏழ்றையை கூட்ட போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி பார்த்து டென்ஷனாக இருக்கார். ராகினியும் ஒரு டென்ஷனாக இருக்காங்க. அன்பரசு வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும், நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, வீடியோ ஏதோ போட்டு காட்ட போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்கள் எதுவும் செய்ய போகிறதில்ல, உங்களை மாதிரி கேவலமானவங்க நான் கிடையாது, ஏன் நல்லா சிரிச்சுக்கும் சந்தோஷமாக இருந்தீங்க, உங்களை ஒரு பதட்டமாகவே வச்சுருக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி சொன்னேன், போதுமா வரட்டுமா பசு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை முடியுது.